நாம் நம்முடைய பாவங்களுக்காக ஆக்கினை அடைய வேண்டியதாயிருக்க நம்முடைய ஆக்கினையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தந்த தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை சரியாய் அறிந்திருக்கிறோமா? அவர் வெறும் 2000 வருஷத்திற்கு முன் இருந்தவரா, இல்லை பூமி உருவாகுவதற்கு முன் இருந்தவரா? ஏன் ஆட்டுக்கடாவின் இரத்தம் மனிதனின் பாவத்தை நிவர்த்தியாக்க போதாது என்ற ரகசியங்களை குறித்து சுருக்கமாய் பரிசுத்த வேதத்திலிருந்து பேச வருகிறார் புதிய எருசலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான ஏசுதாசன் அவர்கள். இந்த தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெறுவீர்களாக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் இந்த பூமியில வந்து நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்து வைத்த அருமையான பொன்னான நாள். இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலுவையில் சொன்ன பொன்மொழி ஆகிய 7 வசனங்களை நாம் தியானித்தோம். இல்லையா இல்லையா? அநேகர் அருமையாக பேசினார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொள்கிற சுருக்கமான சில வார்த்தைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து 2000 வருஷங்கள் தானே ஆகிறது, 2000 வருஷம் சில்லற ஆகிறது. அதற்கு முன்னால் பெரிய பெரிய ஆசாமிகள்லாம் இருக்கிறார்களே என்று சொல்லுகின்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்டாராம். அவர் வெளியரங்கமாக அடிக்கப்பட்டு தான் இந்த 2000 வருஷங்கள் ஆகின்றது. அதற்கு முன்னமே அவர் அடிக்கப்பட்டார். ஈசாக்கை எப்படி ஆபிரகாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, அதாவது மரணத்தின் சாயலில் அவர் உயிரோடு பெற்றுக்கொண்டாரோ அதே வண்ணமாக, அதாவது பரலோகத்தில் ஒரு சம்பாஷணை நடந்திருக்கின்றது. என்ன சம்பாஷணை என்றால், மனிதனை உண்டாக்கினால் சத்துருவனை பாவம் செய்ய வைப்பானே, அதற்கு என்ன செய்வது என்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் மர்மக்களுக்காக என்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா என்று அன்று ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தலை தான் அவர், அதாவது ஆதியிலே அவர் முன்பு உலகம் உருவாவதற்கு முன்னமே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று, மரித்தார் என்று கர்த்தருடைய திருவாக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிப்போம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய, உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராதவர்கள் யாவரும் அந்த வரப்போகிற மிருகம், அந்த அந்திகிறிஸ்து முத்திரை தரிப்பார்கள், யாவரும் அதை வணங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வெளியரங்கமாய் மரித்ததுதான், அதாவது இந்த 2000 வருடங்களுக்கு முன்னாலே என்று நாம் பார்க்கிறோம். அதான் எபிரேயர் நிருபகர்த்தா எழுதும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற வேளையில், அதாவது ஆண்டவராகிய தேவன் பிதாவினிடத்தில் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். காணிக்கையும் நீர் பிரவேசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அதற்கு முன்னால் அவர் சரீரத்தில் இல்லை, அவர் ஆவியாக இருந்தார், தேவனாக இருந்தார். அவர் இந்த உலகத்தில் மனித உருவம் எடுத்து, மனித சடலம் எடுத்து வந்தது, அதாவது இந்த 2000 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால அவருக்கு ஒரு சிலுவையில் மரிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சரீரம் வேண்டும். ஆனபடினால நீர் பலியும் விரும்பவில்லை, காணிக்கையும் விரும்பவில்லை, அதாவது உமக்கு ஒரு சரீரம் அவசியமாக இருந்தபடினால் என்று தன்னை பற்றி பிதாவினிடத்தில் இப்படி சொல்லுகிறது நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஆதியும் அந்தமும், அதாவது அனாதியுமாக அவர் இருக்கின்றார். அவர் இன்று உள்ளவர் அல்ல, உலகம் உருவாவதற்கு முந்தைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இருக்கிறார், ஆதியும் அந்தமா இருக்கிறார். யோபுவினிடத்தில் ஆண்டவர் கேட்கும் போது இப்படி கேட்கிறார் பாருங்கள். யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம்.
யோபனிடத்திலே ஆண்டவர் கேட்கிற கேள்வி, அந்த நாளில் நீ எங்கே இருந்தாய் உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றார். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? உலக தோற்றத்திற்கு முன்னமே ஆண்டவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. உலகத்தை உருவாக்கினது தேவன். ஆனபடியால அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த லோகத்தில் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும், என்னென்ன சம்பவிக்கும் என்று அவருக்கு உலகத்தோற்றத்துக்கு முந்தைய தெரியும். எல்லாமே தெரிந்தவராக அவர் இருக்கிறார். நாங்கள் ஒரு நாள் வள்ளியூர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால பஸ்ஸுக்காக நாகர்கோவில் வர்றதுக்காக பஸ்ஸுக்கு நின்று கொண்டிருந்தோம். அப்படி ஒரு டாக்ஸி வந்து எங்க முன்னால நின்றது. ஒரு ஜமீன் மாதிரி தெரிந்தது. அவர் கேட்டார், உங்களுக்கு எங்க போக வேண்டும்? நாகர்கோவில். அப்ப வண்டியில ஏறிக்கிடுங்க, இடம் பின்னால காலியா இருக்கு. வண்டியில ஏறி கொண்டோம். ஆரல்வாய்மொழி தாண்டி வரும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார். இல்லையா? ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி என்றால், அதாவது இந்த கனியை பறித்து புசிப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை இவர்கள் புசிப்பார்கள் என்று தெரியுமா தெரியாதா என்று கேட்டார். தெரியாது என்றால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்ற கேள்வியை அவர் மனதில் வைத்து அதை கேட்டார். அப்ப அவருக்கு சொல்லப்பட்ட பதில் தெரியும் தெரியும் என்று சொன்னபோது அதோடு பேச்சை நிறுத்திவிட்டார். ஒரு பேச்சு அவர் பேசுவதில் அவர் ஒரு அறிவாளி, ஒரு ஞானி. ஆனபடினால அவர் அதை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு பெரியும் என்ற உடனே அமைதியாகிவிட்டார். ஆனபடினால ஆண்டவராய் தேவனுக்கு எல்லாம் தெரியும். உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்று அவர் அறிவார். ஆனபடினால தீர்மானித்த பிரகாரம் குறிக்கப்பட்ட நாள் வந்தபோது குமாரனை பூமிக்கு பிதா அனுப்பினார். அங்கே தீர்மானிக்கப்பட்ட காரியம் தான் அது. அதன்படி அவர் அனுப்பப்பட்டு வந்தார். அதான் சொல்லுகிறார், நீர் பலியும் காணிக்க விரும்பாமல் உனக்கு ஒரு சரீரத்தை விரும்பினீர், ஆனபடினால அந்த சரீரத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அதற்கு முன்னால் இயேசு கிறிஸ்து வந்து மரணம் அடைகிறதற்கு முன்னால், அதாவது பலி என்ற ஒன்று இருந்தது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, உண்டாகாது. ஆனபடினால அந்தந்த நேரத்தில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, நிரந்தர விடுதலை அவர்களுக்கு இல்லை. இயேசு இரத்தத்தினால தான் அது ஆகும் என்று நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம் எபிரேயர் 9 அதிகாரம் 22வது வாக்கியத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் நாம் அதாவது வந்திருக்கிற பற்பல வகையான பாவங்களை செய்தவர்கள், எல்லாம் ஒரே பாவத்தை செய்தவர்கள் அல்ல, ஒவ்வொரு வித்தியாசமான பாவங்களை செய்தவர்கள் இங்கே இருக்கின்றோம். ஆனபடினால இவைகள் எல்லாம் என்னது கழுவினது? இயேசுவின் இரத்தம் கழுவி நம்மை சுத்திகரித்து விட்டது. ஹல்லேலூயா. இயேசு இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு எல்லாவற்றையும், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு விடுதலையும் ரட்சிப்பும், அதாவது மறுமலர்ச்சியும் மறுவாழ்வும் நமக்கு உண்டு என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால அவைகள் சுத்தமாகப்படும். ஆனபடினால ஏதேன் தோட்டத்திலேயே அந்த பலி ஆரம்பமாகிற்று என்று நாம் காணுகிறோம். மனிதன் பாவம் செய்த உடனே ஏதேன் தோட்டத்தில் ஒரு பலி நடந்தது. அங்கே ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு பாவ மன்னிப்பாகி விமோசனத்தை அருளிவிட்டு அங்கே என்ன செய்தார்? சாகாதபடி அவர்களை காத்தார். அவர்கள் அந்த தோலை உடையாக கொடுத்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு தோல் உடை கொடுக்கப்பட்டது அல்லவா? அங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனபடியால் அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகத்துடைய தோலை உரித்து அவர்களுக்கு வஸ்திரமாக கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நமது ஆண்டவர் அடிக்கப்பட்டவராக இருக்கின்றார். இந்த லோகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக, மிருகங்களுக்காக, கிரமங்களுக்காக நம்மில் இருக்கிற எல்லாவற்றையும் அதாவது சுத்திகரித்து நம்மை கழுவி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அவர் வந்தார். ஹல்லேலூயா. அந்த சரீரத்தில் வந்து நமக்காக பலி செலுத்தப்பட்டு இரத்தம் சிந்தினபடினால அந்த பலியினாலே கொஞ்சம் எல்லாம் பரிசுத்தமாயிற்று. இப்ப நாம் பரிசுத்தமாய் வாழுகிறோம் என்றால் அது முடியாத ஒரு காரியம். மனிதனுக்கு எதையும் செய்ய இயலும், எதையும் செய்து விடுவான். ஆனால் மனிதன் தூய்மையாய் வாழ்வது மிக அரிதான ஒரு காரியம். அது மனிதனால் கூடாது. ஏனென்றால் மனிதன் இந்த மனிதனுக்கு இருக்கிற சரீரம் இது பாவ சரீரம், ஒரு சட சரீரம். இது பாவத்திலே உற்பத்தியாகி பாவத்திலே பிறந்தது என்று தாவீது சொல்லுகின்றார். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் வருவானேன்
என்று சொல்லுகின்றார். ஆனபடினால மனிதன் துர்க்குணத்தில் உருவாகி பாவத்தில் ஜனிப்பிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் பாவியே. அந்த பாவத்தை போக்குவதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சித்தம் கொண்டார். அதற்கு முன்னாலேயும் பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த பலிகள் நிறுத்தப்படும்படியாக, நீக்கப்படும்படியாக ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் வந்து ஒரே தரம் அவர் பலியானார் என்று நாம் காணுகிறோம். நியாயப்பிரமாணத்தினாலேயும் மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. பலி செலுத்தினால் அந்த நேரத்தில் சில பாவம் மன்னிக்கப்படும். பழையபடி அவன் பாவியாகத்தான் வாழ்வான். ஆனபடினால ஆண்டவராகிய தேவன் இயேசு சுவாமி கடந்து வந்து பல தடவை அவர் பலியாகாமல் ஒரே தரம் பலியானார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியானார். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர்கள் இவர்களெல்லாம் பலி செலுத்தினார்கள். இவர்களுடைய பலி என்னென்றால், முதலாவது தங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தணும், இரண்டாவது ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும். இது அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட நியமனம். அதுவும் திரைச்சலைக்கு இங்கே நின்றுதான், வெளியே திரைச்சலை ஒதுக்கி கொண்டு வெளியே நின்றுதான் அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மகா பயங்கரமான தேவன் நமது தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தோடு யார் அந்த இடத்திற்கு போகின்றார்களோ, தேவன் பிரசன்னமாக இருக்கிற இடத்துக்குள்ளே போகிறார்களோ, அவர்கள் அதாவது தண்டிக்கப்படுவார்கள், மரணத்தை சந்திப்பார்கள் என்ற நியமனம் இருந்தது. ஆனால் இவரோ அப்படி இல்லாதபடி, அதாவது ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியானார். திரும்ப அவர் பலியிட வேண்டியது இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, அவருடைய சத்தியத்தின்படி பாவ அறிக்கை செய்து அவருடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு இயேசு ரத்தம் போதுமானதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும், தேவலோகம் போக வேண்டும் என்ற எண்ணமுடையவனாக ஒரு மனிதன் வாழ விரும்பினால் அந்த ரத்தம் ஒரே தரம் பலியிடப்பட்ட சிந்தப்பட்ட ரத்தம் அவருக்கு போதுமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் ஆண்டவர் அதாவது இந்த லோகத்தை பார்த்து அறைகூவி அழைக்கின்றார். அதாவது நீ இனிமேல் அதாவது உனக்கு பாவத்திற்காக வேறொரு விமோசனம் செய்ய வேண்டியது இல்லை, அதற்காக வேறொரு பலி செலுத்த வேண்டியது இல்லை. உனக்காக நான் பலி செலுத்தி ரத்தம் சிந்தி இருக்கிறேன். ஆனபடினால் வருத்தப்பட்டு பாரசம போறேன். வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் தருவேன். இழைத்து போன உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உலகத்தில் ஒருவேளை பணக்காரனா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், பட்டதாரியா இருக்கலாம், பெரிய அதிகாரத்தில் உள்ளவனாக இருக்கலாம், ஆனாலும் பாவத்தோடு இருக்கிற மனிதன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவராக இருக்கிறான் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அவனுக்கு இயேசு இரத்தம் தேவை. அந்த ஒரே தரம் மரித்த அந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால எல்லோருக்கும் விடுதலை உண்டு என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரும் கேட்பார்களானால், உங்க ஆண்டவர் வந்து 2000 வருஷம் தான் ஆச்சுது, எங்க சாமிகள் வந்து அதாவது அதற்கு முன்னால சரித்திரம் இருக்கிறது சொல்லலாம். 2000 வருஷம் அல்ல. அவர் எப்ப இருக்கிறார்? உலகம் உருவாவதற்கு முந்தைய, உலக தோற்றத்துக்கு முந்தைய அவர் இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் ஜனங்களுடைய மர்மக்குடைய பாவிகளுடைய பாவத்தை போக்கும் ரட்சகராக நம்முடைய ஜீவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. அந்த மரணத்தை தான் நாம் இன்று நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை நினைவு கூறுவது பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்ட காரியம். அங்கே பிதாவினுடைய சன்னிதானத்தில் அங்கே இவைகள் முடிவு பண்ணப்பட்ட காரியம். காலம் வந்த போது அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்த தேவகுமாரனாக வெளிப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. அதுவரைக்கும் அவர் பரலோகத்தில் இருந்தார். அதற்கு பிறகு அவர் ஒரு சட சரீரத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக கல்வாரில் நமது ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறபடினால ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார் என்று பிதாவின் தரிசனம் பெற்ற, பிதாவினிடத்திலிருந்து வெளிப்படுத்தல் பெற்ற, வார்த்தை பெற்ற யோவான் சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய சீடர்களை பார்த்து, இதோ
உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி அதோ வருகிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் ஒரு சமுதாயத்திற்கு அல்ல, ஒரு ஜாதிக்கு அல்ல, அல்லது இப்படி மதம் என்ற மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் எல்லாருக்காக உலகத்தில் உள்ள சகலருடைய பாவங்களையும் இப்படிப்பட்ட நாளில் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. சுமந்து தீர்த்தார் அவைகளை. அவர் இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த வானம் பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளையும் நாம் கவனிக்கின்ற போது இவைகளெல்லாம் சொல்லினாலே உருவாக்கப்பட்டது. அவர் சொன்னார், பாருங்கள் கனி வகைகளை பாருங்கள், அதான் தன் தன் கனிகளை தரும் விருட்சங்களை உண்டாக கடவுது என்றார். எத்தனை வகையான கனிகள்! அவருடைய அறிவு எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு ஞானம், எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உலகத்தாருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறவர் இதோ வருகிறார் என்று ஸ்நானகன் நம்முடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை இங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 29-30 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன் உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். அவரை குறித்து இவர் பிரசங்கம் பண்ணினார். இதோ ஒருவர் வருகின்றார். ஹல்லேலூயா. அவருக்கு பாதைகளை சபை பண்ணுங்க. அவர் உங்களிடத்தில் வருவதற்கு, உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு, உங்களுக்கு இந்த ரட்சிப்பை தருவதற்கு, அவர் வருகிற நோக்கம் உங்களிலே நிறைவேற்றப்படுவதற்கு என்ன செய்யணும்? பாதைகளை சபை பண்ணணும். ஹல்லேலூயா. அவர் வருவதற்கு பாதைகளை சபை பண்ணுங்க. உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுக்கு அவர் அந்த பாவமன்னிப்பாக ரட்சிப்பை தரும்படியாக வழிகளை சபை பண்ணுங்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நாமும் பாவரிக்கை செய்தோம். எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ மாதங்கள் பிரயாசப்பட்டு அடையக்கூடாது தேவன் தந்திருக்கிற அருமையான சத்தியத்தின் மூலமாக இந்த இயேசுவின் நாமத்தினால இவர் சிந்தி வெளியேறப்பட்ட ரத்தத்தினுடைய அந்த மகத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் வழி எது என்று வேதம் காண்பிக்கின்ற பிரகாரம், அதாவது வழியை சபை பண்ணினவர்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. நான் இடையில ஒருக்கா திருச்சி போயிருந்தேன். திருச்சி போயிருக்கும் போது அங்கே ஒரு அம்மா, புரஜாதி அம்மா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அறியாதவர்கள், இயேசுக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சொல்லியிருக்கிறார்கள், இப்படி வருகிறார்கள், உங்களுக்கு ஜெபம் பண்ணினா கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம் என்று அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு நாம் ஜெபம் பண்ணி எண்ணெய் ஆசீர்வதித்து கொடுத்தோம். 2 மாசத்தில் நமக்கு செய்தி வந்தது, அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள், குழந்தையை எடுத்திருக்கிறார்கள், சபைக்கு ஒரு விருந்து வைத்திருக்கிறார்கள், நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுக்கு சாட்சிகளாக, இயேசு நாமத்திற்கு மகிமையாக அவர் மேல் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கவில்லை. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் ஆண்டவராகிய தேவன் ஒரு வகுப்பினருக்கு மாத்திரமல்ல, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. அவரை யார் யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அவருடைய திருவசனத்தை யார் கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்காகவும் அவர்கள் எல்லாருக்காகவும் அவர் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி அவர் இன்று நமது மத்தியில் எழுந்திருக்கிறது நானும் காணுகிறேன். இங்கே தேவனுடைய மனிதர்கள் செய்து கொடுக்கும் போது ஒரு புஸ்தகத்தில் பேஜ் பேஜாக திருப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நான் பார்க்கிறேன். திருப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறதை பார்க்கின்றேன். இன்னும் தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும். இயேசு யார், அவரை தொழுகிறவர்களுக்கு அதாவது கிடைக்கக்கூடிய மேன்மை என்ன, எவ்வளவு பெரியது என்பதை இன்னும் நமக்கு அறிவிக்க போகின்றார். ஹல்லேலூயா. இன்னும் அவர் எடுத்து காண்பிக்க போகிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதற்கு முன்னால், இயேசுவுக்கு முன்னால் அநேக பலிகள் செலுத்தப்பட்டது. காட்டு புறா குஞ்சுகள், ஆடு, மாடு, இவைகளெல்லாம் பலி செலுத்தப்பட்டது. அந்த ரத்தத்தை சிந்தி அவர்கள் அவ்வப்போது செய்த பாவங்களுக்கு விமர்சனம் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம். அவைகளெல்லாம் பழுதுள்ளவைகள். பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு அங்கே என்ன அடிக்கப்படணுமா? பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். பழுதில்லாத ஒருவர் உண்டென்றால் அவர் கடவுள் தான். கடவுள் ஒருவர் தான் பழுதில்லாதவர், மற்றவைகளெல்லாம் பழுதடைந்த பாவிகள் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டுமா? யாத்திராகமா 12ஆம் அதிகாரம் 5-7 வரைக்குள்ள வசனங்களை அவர் ஒரு வாசிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும்
ஆணும் ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதை ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிகிறேன். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ரத்தத்தினால மனிதனுடைய பாவங்கள் நிவர்த்தியாகும். அதாவது எல்லாம் கொஞ்சம் குறை எல்லாம் சுத்திகரிக்கப்படும் என்று திருவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று யூதர்களிடத்தில் அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அதாவது என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராவது குற்றப்படுத்த முடியுமா, சொல்ல முடியுமா என்று கேட்டார். யாராவது சொல்ல முடியுமா என்னிடத்தில் பாவம் உண்டு என்று கேட்டார். ஒருவரும் சொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பழுதற்றவர், பாவம் செய்யாதவர். அவர் பாவத்திற்கு விலகினவர், பாவிக்கு பிறந்தவர் அல்ல. அவர் பரிசுத்தாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று நாம் காணுகிறோம். இவர் உலக தோற்றத்திற்கு முந்தையே இவர் நியமிக்கப்பட்டவராக இருந்தார். உலக தோற்றத்திற்கு முந்தையே இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க அல்லது ஆதாமுடைய சந்ததிகள் உண்டாயிருக்கிற பாவத்தை போக்குவதற்கு இவர் நியமிக்கப்பட்டு அன்றைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் அடிக்கப்பட்டு ஆகிவிட்டது. அவர் அடிக்கப்பட்டது இப்போ 2000 வருடங்களுக்கு முன்னால் தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அதுவரைக்கும் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அதனால் மீட்பு உண்டாயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்று இயேசுவை பற்றி சொல்லி இருக்கின்றது. அதாவது அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சிலுவை மரத்தில் தொங்குகிறவர்களுக்கு அதாவது உயிர் போகும்போது அலறுவார்கள் எல்லாம். ஆனபடினால அதற்கு இல்லாதபடி மது கலந்த ஒரு ரசத்தை பானத்தை அவருக்கு குடிக்க அந்த சிலுவையில் தொங்குகிறவர்களுக்கு குடிக்க கொடுப்பார்களாம். அப்படியே இயேசுவுக்கும் அந்த மது கலந்த பானத்தை குடிக்க கொண்டு கொடுத்தார்கள். கொடுக்கும்போது அதை வாங்க மறுத்தார் என்று நாம் காணுகின்றோம். இல்லையா? அதை வாங்க மறுத்தார். ஏன்? மதிமயங்கி இருந்து நான் ஜீவனை என்னுடைய மக்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்துதான் நான் தீர்க்க வேண்டும். கடைசி வரைக்கும் சுயநனவோடு இருந்து அத்தனை வேதனையும் சகித்து நான் ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் நம்முடைய ஜீவனை கொடுத்ததாக கர்த்தருடைய திருவாக்கு சொல்லுகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். மார்க்கு 15:23. வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மதிமதங்கி போதையில் இருந்து ஜீவனை விட விரும்பவில்லை. ஆனபடினால உலகத்தின் மக்களுடைய பாவங்களை சுமந்து அதுக்குரிய வேதனை என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய ஜீவனை விடுவேன் என்று ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரணமானது பரலோகத்திலே நியமிக்கப்பட்டு விட்டது. அங்கேயே பிதாவினுடைய வலது பாசத்து பிதாவினுடைய மடியில் செல்ல பிள்ளை போல இருந்த அருமரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவுக்கு முன்பாக மனுமக்களுக்காக நான் மரிக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் காணுகிறோம். இந்த நிகழ்ச்சி உலகம் உருவாவதற்கு முந்தையே, ஆதாம் ஏவாள் உருவாக பாவம் செய்வதற்கு முந்தையே இந்த சம்பவம் நடந்து விட்டது என்று நாம் காணுகிறோம். இப்போ நம்முடைய காலத்தில் நாம் இந்த அருமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாக தேவன் நம்மில் பாராட்டி இருக்கிற அன்புக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாவிகள், நாம் அக்கிரமக்காரர்கள், நாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவர்கள், நாம் தண்டனைக்குரியவர்கள், நாம் அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். அதற்கு ஒருவர் பரிகாரம் செய்து ஆக வேண்டும். ஆண்டவர் நீதி உள்ளவர் அல்லவா? அப்படினால நான் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லியிருக்கலாம். இல்லை, அவன் எந்த வகையிலும் குற்றம் சாட்டாதபடி என்னுடைய பிள்ளைகள் இந்த ஜனங்கள் செய்த பாவத்தினுடைய அக்கிரமத்தினுடைய தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டு மனுமக்களுக்காக ஜீவனை கொடுத்தார். 53ஆம் அதிகாரம்
6வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி ஆடுகளைப் போல மிருகங்களைப் போல வழி தப்பி அலைந்தோம். அவனவன் தன் வழியிலே போனோம். அவனவன் தன்னுடைய இஷ்டப்படி நடந்து தன்னுடைய வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அக்கிரமங்களை அவர் மேலே விழப்பண்ணினார் என்று திருவாக்கு சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அதாவது ஆரோக்கியம் படைத்த மனிதர்களாக இருந்த போதிலும் அதாவது இப்படி வாழ்ந்தால் என்ன ஆகும் என்று அறிவற்றவர்களாக இருந்தோம். ஆடுகளைப் போல வழிதப்பி அலைகின்றவர்களாக இருந்தோம். கர்த்தரோ நமது மேல் வைத்த அன்பினால் இரக்கத்தினாலேயும் இந்த அக்கிரமங்களாக என்மேல் விழட்டும், என்மேல் விழட்டும், நான் அதை சுமக்கிறேன், நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக அதாவது பாவத்தை வருத்த உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பேன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட இரட்சகரைத்தான் நாம் இன்று தியானிக்கிறோம். அப்படிப்பட்ட பாடு மரணத்தை தியானிக்கும்படியாகத்தான் நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அநேக வார்த்தைகளை சொல்ல கேட்டோம். அநேக வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஆலோசனை தரப்பட்டது. இவைகளை மனதில் கொண்டு நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய இருதயத்தில் ஒருபோது நமது மூலம் உண்டாகிற வேதனைகள் உண்டாகாதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நாம் வழிதப்பி அலைந்து தந்தன் இஷ்டத்தில் அவனவன் தந்தன் வழியிலே நடந்தோம். கர்த்தரோ நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் தமது மேல் விழ பண்ணினார் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு தகப்பன் ஒரு மகன் கொலை செய்துவிட்டு வீட்டுக்கு ஓடி வருகிறான். அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ஒரு இரத்தக்கரையாக இருக்கிறது. பின்னாலே தூரத்தில் போலீஸில் விரட்டி கொண்டு வருகின்றார்கள். வீட்டுக்குள்ள ஓடி வந்தான். தகப்பன் பார்த்தான், பின்னாலே போலீஸ் வருகிறது. உடனே கதவை அடைத்து விட்டு மகன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வாங்கி தனக்கு போட்டுக்கொண்டு அவனுக்கு வேறு ட்ரெஸ்ஸை தரித்து உட்கார வைத்து விட்டார். போலீஸ்காரர்கள் உள்ளே வந்தார்கள். வந்து இரத்தக்கரை படித்தவனை உடனே அரெஸ்ட் பண்ணார்கள். அவரும் சொன்னார், நான் தான் கொலை செய்தது, நான் தான் தவறு செய்தேன், கண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் நமது ஆண்டவராகிய தேவனுக்கு நமக்கு உள்ள காரியம். நம்மை பிடித்து கொண்டு போக, நம்மை சிறைப்படுத்த சாத்தான் ரெடியாக. அவன் குற்றம் சுமத்துகிற ஆவி. அந்த ஆவியினுடைய வேலை என்ன என்றால், தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் குற்றம் சுமத்துகிற வேலை. அதாவது இரவும் பகலும் குற்றம் சுமத்தும்படி குற்றம் சாட்டுகிறவன் என்று சாத்தானுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படினால அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழுகின்றோம். நம்மை தண்டித்து போடாமல் இருப்பதற்காக, நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை அதாவது நமது மேல் விழாமல் இருப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் தம்மையால் விழும்படியாக செய்து அவர் நம்மை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் மூலமாக அவர் வெற்றி சிறந்து நமக்கு இந்த பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை நாம் தினமும் தியானிக்க வேண்டும். அந்த அன்பை நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதில் நாம் குன்றி போகக்கூடாது என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. முதலாம் வார்த்தையை தியானித்தோம் அல்லவா? முதலாம் வார்த்தையில் அதாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்று அறியாதிருக்கிறார்களே என்று நாம் முதல் வசனத்தை தியானித்தோம். ஆனபடினால அந்த வசனத்தில் சொல்லி இருக்கின்ற பிரகாரம் நாமும் இந்த நாட்களில் தீமை செய்கிற, நமக்குறமாய் தீமை செய்கிற, கேடு செய்கிறவர்களுக்காக பிதாவினிடத்தில் நாம் இப்படி மன்றாட வேண்டும். அறியாமல் செய்கிறவர்களுக்காக துணிந்து நடக்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்பது உண்மை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்கின்றது. அதாவது உலகத்தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய கர்த்தராகிய கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கல்வாரில் சுமந்து தீர்த்து விட்டேன் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா, அழைப்பு கொடுக்கின்றார். என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பா இருக்கிற உங்களுக்கு ஆறுதல் அருள்வேன் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவினுடைய சுத்தத்தை மாறாகி கிறிஸ்து நம்மளை நிறைவேற்றி இருக்கிறபடினால் நாம் அவருடைய கருத்தை பற்றி கொள்வோம். திராம நம்முடைய பாடுமரணங்களை தியானிப்போம். சொல்லி சென்றிருக்கிறார், நான் வருகிற வரைக்கும் என்னை நினைவு கூறுங்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்வு, உங்களுக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு, உங்களுக்கு கிடைத்த பரலோகம் என்னுடைய மரணத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டவைகள். என்னுடைய மரணம் எப்படிப்பட்டது என்கிறது நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று மறுபடியும் என்று அநேக வார்த்தைகள் மூலமாக நாம் போதிக்கப்பட்டிருக்கின்றோம். அவைகளை நாம் மனதில் கொள்வோம். தேவனை பற்றி, சத்தியத்தை பற்றி அறிந்த பிறகு துணிகரமான பாவங்களை செய்கிறவர்கள் கர்த்தருடைய கரத்தில் விழுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நமக்காக பாடுபட்டு நமக்காக இந்த மெய்யான ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறபடினால் இதை நான் கரைவிடாதபடி இதை பற்றி கொள்ள ஆண்டவராகிய தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 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 கரைபடாதபடி இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வஸ்திரம் கரைபடவும் கூடாது, கிழிந்தும் போகக்கூடாது, தொலைந்தும் போகக்கூடாது. அதாவது திருமணத்துக்கு முன்னால நிச்சயதார்த்தம் பண்ணுகிறது மாதிரி ஆண்டவராகிய தேவன் அவருடைய வருகைக்கு முன்னால், அவர் நம்மை மனவாட்டியாக சேர்த்துக் கொள்கிறதற்கு முன்னால், அதற்கு முன்னடையாளமாக நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை தந்து நிச்சயம் பண்ணி இருக்கிறார். நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் தந்திருக்கின்றார். வரும்போது அந்த வஸ்திரம் நம்மில் இருக்கிறதா என்று பார்ப்பார். அந்த வஸ்திரம் புதிதாக அவர் கொடுக்கப்பட்ட பிரகாரம் அது துப்புரவாய் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பார். அப்படி இல்லாவிட்டால், அது சிநேகிதனே கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நேராக வந்துவிடும். அப்படினால் அருமையானவர்களே, இந்த நாட்களிலேயும் உலகத்திற்கு உரிமை அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து மரணம் அடைந்து நமக்கு இவ்வளவு பெரிய மீட்பையும் ரட்சிப்பையும் சம்பாதித்து தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இவைகளை நாம் பற்றிக் கொள்வோம். இந்த புனித வெள்ளி அன்று நாம் இறைவன் இயேசுவினுடைய பாடுமரணங்களை தியானிக்கும் சுலாக்கியத்தை பெற்றுக் கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. 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 மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, ஷாலேம் நகர், அனந்தன் நகர், ஆசாரிபள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201, கன்னியாகுமரி மாவட்டம். எங்களது தொலைபேசி எண் 046522222536. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.